வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 39வது நாளுக்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன மாடலில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம இதை கொடுத்துருந்தோம். அதிலேயே டிஸ்கிரிப்ஷனில் நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த மாடலில் ஒரு 30 சம் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ லிங்க்கையும் நான் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டிங்கனால இந்த மாடலில் வரக்கூடிய சம்ஸை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும். அதில் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, PhD by W அப்படின்ட்டு. இதில் Pனா என்ன, Hனா என்ன, D என்ன, W என்னங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருப்போம். அப்போ அதுபடி ஆன்சர் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், 40 பேர் 6 மணி நேரம் 4 நாட்களுக்கு 1920 பக்கங்கள் எழுதினால் 60 பேர் 6 மணி நேரம் 2 நாட்களில் எத்தனை பக்கம் எழுதுவார்கள்? அப்போ 40 பேர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 6 மணி நேரம், எத்தனை நாள்னா 4 நாட்கள், மொத்தம் எத்தனை பக்கம் எழுதுகிறாங்கன்னா 1920. அது கீழே வந்துடணும், ஏன்னா ஒர்க் என்னங்கிறது கீழே வந்துடணும். ஈக்குவல் டு 60 பேர் 6 மணி நேரம் 2 நாளில் எத்தனை பக்கம் எழுதுவாங்க. எத்தனை பக்கம் தெரியாதுன்றதால அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4, இங்கே பார்த்தீங்கன்னா நன்னாங்க 16, மீதி 3, 8 நாங்கு 32, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஈர்னாங்க 8, 12, ஓரார் 6, ஈராறு 12. இப்போ இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த எக்ஸை நான் இங்கே கொண்டு வரேன். இந்த கீழே இருக்கிற 2 என்னவாயிடும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துடும். அப்போ பெருக்கல்ல வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல், இங்கே பாருங்கள் 6 2 12, 12 2 24. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா முடிஞ்சிடுச்சு. 0 6 24, மீதி 2, 12 14, 1440. ஆக்சுவலாக நேற்று நான் உங்களுக்கு கொஷின் தரும்போது இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் வேறு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதை கவனித்து கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷம். இந்த கொஷின்லையும் தேர்ட் கொஷின்லையும் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது ரெண்டுத்தையுமே நான் இங்கே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1440. சில இதில் தப்பு, இந்த ஆப்ஷன் இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சரியான ஆன்சரையும் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. சந்தோஷம். அடுத்த பாருங்கள், 192. 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும்? அப்போ பாருங்கள், நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், PhD by W. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும். 7 சிலந்தி இன்ட்டு 7 நாட்கள் எவ்வளோ கூடுனா 7 கூடு. 7 கூடுன்றது தான் ஒர்க்கு. ஈக்குவல் டு ஒரு சிலந்தி ஒரு கூடுன்றது ஒர்க்கு எத்தனை நாட்கள், டேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ D ஈக்குவல் டு மீதி என்ன மட்டும் நிற்கும்னா 7 மட்டும். ஸோ எத்தனை நாட்களில் முடிக்கும்னா 7 நாட்கள். ஆப்ஷன் சி. அடுத்ததாக 193. 15 ஆட்கள் ஒரு வேலையை 54 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 9 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? அப்போ 15 பேர் பர்சன், 54 நாட்கள் 54 ஈக்குவல் டு 9 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 1 9 9, 6 9 54. அப்போ 15 6ஐயும் பெருக்கணுன்னா 90. ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 90 நாட்கள். ஆப்ஷன் சி. அடுத்ததாக 194. 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். எனில் 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? இதில் நேற்று நான் உங்களுக்கு கொஷின் சொல்லும்போது இங்கே 3000 சதுர மீட்டர்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இதில் கரெக்டாக மாற்றிட்டேன் பாருங்கள், 3600ன்னு மாற்றிக்கோங்க. சதுர மீட்டர் நிலம், இந்த அளவெல்லாம் வருது, நீளம் அகலம் பரப்பளவெல்லாம் வருது அப்படின்னா அது ஒர்க்கில் வந்துடும். கீழே டினாமினேட்டரில் போட்டுக்கணும். 12 வேலையாட்கள் அப்போ 12, 10 நாட்கள் அப்போ 10 ஈக்குவல் டு 3600 சதுர மீட்டர். அப்போ 3600 கீழே போட்டுக்கிறோம். 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை பேர் தேவைன்னு கேட்குறாங்க. அது எக்ஸு. அப்போ இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற இந்த 2 0, கீழே இருக்கிற இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 12 12, ஈர் 12 24, ஓர் 18 18, ஈர் 18 36, 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் எக்ஸு, இந்த பக்கம் 10. ஸோ ஆன்சர் 10. அப்போ எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னா 10 ஆட்கள் தேவை. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களாம்மா? அந்த நம்பரை மாற்றிக்கோங்க. சரிங்களா? அடுத்தான் 195. 7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினம் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? அப்போ 7 பேர் 9 மணி நேரம் செய்கிறாங்க, 30 நாளில் முடிக்கிறாங்க. எனில் ஈக்குவல் டு 10 பேர் 7 மணி நேரம் செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? எக்ஸு. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும்.
7 7 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 9 பெருக்கல் 3, அப்போ 3 9 27. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 27 நாட்களில் முடிப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் கீழே ஆப்ஷன் போடும்போது இந்த 5 கேள்விக்குமே கரெக்டாகவே ஆன்சர் போட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கி சொல்லக்கூடிய 40வது நாளுக்கான ஆன்சர் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னையோட நமக்கு 200 கேள்விகள் முடியுது. இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது. பாருங்கள், தொடர்ச்சியாக நம்ம 200 கேள்வி, ஒரு நாளைக்கு 5 கொஷின் வச்சு மேத்ஸில் 200 கேள்வி முடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இந்த 200 கேள்வியும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு கூட திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இன்னமும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த 200 மட்டும் கிடையாது. இது இல்லாமல் மாடல் கொஷின் பேப்பர் நம்ம இது வரைக்கும் ஒரு 7 கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறைய ஆன்லைன் கிளாஸ் மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கோம். சரியா? 196 பாருங்கள். 60 இயந்திரங்கள் 5 மணி நேரத்தில் 4850 செல்லிடப்பேசிகளை உற்பத்தி செய்கின்றன எனில் 25 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் எத்தனை செல்லிடப்பேசிகளை உருவாக்கும்? 197. ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர் எனில் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? 198. ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 144. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும்? 199. 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பர்? அடுத்ததா 200வது கேள்வி. ஒரு வேலையை 12 நபர்கள் 15 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 20 நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஸோ இதோட 200 கேள்வி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னமும் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம். இந்த 5 கேள்விகளுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நேற்றுக்கு போட்டதில் எத்தனை சரி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான ஆன்சர் கீழே பார்க்கலாம். தேங்க்யூ.